இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், பணம் உங்க கேபிள்ல கிடைச்சிருக்கு. நீங்க எங்க கூட ஸ்டேஷனுக்கு வரணும். உங்களை விசாரிக்க வேண்டியது இருக்கு. கிளம்புங்க. சார், அந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். ப்ளீஸ் என்ன நம்புங்க. மேடம், நீங்க எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. தயவு செஞ்சு வாங்க. சார் ப்ளீஸ். உங்ககிட்ட என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். ஐயோ, அது என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. சொல்லுங்க சார், நீங்க யாரு? இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். என் பேர் ஆதி. இவங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? காணாம போன பணம் இவங்க கேபிள்ல கிடைச்சிருக்கு. அதனால தான் இவங்களை என்கொயரிக்கு கூப்பிடுறோம். சாரி இன்ஸ்பெக்டர், பணத்தை நான் தான் பாரதியோட கேபின்ல வச்சேன். ஆனா அதை அவங்க கிட்ட சொல்ல மறந்துட்டேன். தப்பு என்னோட தான். அவங்களுக்கு ஆக்சுவலி பணம் அங்க இருக்கிற விஷயமே தெரியாது. சார், என்ன சார் பொறுப்பு இல்லாம சொல்றீங்க? இது சாதாரண விஷயமா? பெரிய அமௌண்ட். நல்ல வேளை நீங்க வந்து சொன்னீங்க. இல்லைன்னா தேவையில்லாம இவங்க தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. தப்பு தான் சார். விஷயம் எவ்வளோ சீரியஸ் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி, அப்புறமா சொல்லிக்கலான்னு நினச்சேன். சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சார், இதுக்கு நான் உங்க மேல தான் ஆக்ஷன் எடுக்கணும். பணம் கிடைச்சிருச்சு. நீங்களும் பொறுப்பான பதவியில இருக்கீங்க. அதனால விட்டுட்டு போறோம். பணம் உன்கிட்ட இருக்குன்னு அப்பவே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. இப்ப பாரு எவ்வளவு அசிங்கம். இதனாலதான் போலீஸ் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். நான் சொன்னதை யாரு கேக்குறா? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. என்னமோ பண்ணுங்க. சாரி மித்ரா, ஏதோ ஞாபகத்தில் மறந்துட்டேன். ஆதி, கரெக்டா போயிட்டு இருந்த பிளான கெடுத்துட்டே ஆதி. பாரதி, ஐ எம் சாரி. தேங்க்யூ ஆதி. எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்க வந்து நிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னா நான் வந்து நிக்கிறேன். இப்ப புரியுதா? ஆதித்யா இல்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் அவனுக்கு ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு உதவி பண்றதா நினைச்சு நான் என்ன அவனோட அப்பான்னு சொன்னேன். அவனை பார்க்கறப்பெல்லாம் அவனை யாரோ ஒருத்தனோட பையனா நான் ஃபீல் பண்ணதே இல்லை பாரதி. அவன் உங்க பையங்கிறதுனால தான் உங்களுக்கு அப்படி தோணுது. ஆனா என்னால சொல்ல முடியல ஆதி. பாரதி, என்ன எதுவுமே பேச மாட்டேறீங்க? நீங்க சொல்றத நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆதி. பாரதி, இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, இதுக்கு முன்னாடி விச் மீன்ஸ் நான் மித்ரா கூட பழகிறதுக்கு முன்னாடி நாம எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமா? நீங்க யூஎஸ்ல? இல்ல, சான்ஸே இல்லை. அதான் பாரதி, உங்களை பார்த்து ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்கு. யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். என்ன மன்னிச்சிருங்க ஆதி. நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரிஞ்சும் அத சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இதுதான் காலம் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல ஆடுற கண்ணாமூச்சி ஆட்டம். கண்ணு முன்னாடி இருந்தோம் நீங்க எனக்கு சொந்தமா இல்ல. ஆதி ஏன் இப்படி இருக்காரு? அவரோட மொத்த கவனமும் அந்த பாரதி பக்கம் தான் இருக்கு. இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? சார், பணம் இங்க இருக்கு சார். உங்ககிட்ட என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். ஆதி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ ஆதி மேல டவுட்டா இருக்கு. என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல.
ஆதிக்கு பழசெல்லாம் அவருக்கு ஞாபகம் வர மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ ஒரு விஷயம் அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவர் அறியாம அவரு பாரதி கிட்ட ரொம்ப அட்டாச் ஆன மாதிரி தோணுது. இன்னைக்கு காலையில என்ன விட்டுட்டு அந்த பாரதி கூட ஆபீஸ்க்கு போயிட்டாரு. ஆதி முன்ன மாதிரி இல்லன்னு. மித்ரா, நீ சொல்ற மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் பொண்டாட்டியா இருந்த பாரதியை விட இப்போ இந்த ஆபீஸ் ஸ்டாஃப் பாரதியா தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்ன சொல்ற? ஆமா மித்ரா, நானும் கொஞ்ச நாளா ஆதி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த முடிவுக்கே வந்தேன். இல்லன்னு இல்ல, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மித்ரா, ஆதிக்கு இந்த பக்கத்து வீட்டு பாரதியை பிடிக்க ஆரம்பிச்சதுதான் இப்போ பிரச்சனையே. ஆதிக்கு கல்யாணம் ஆனத ஆதியே சொன்ன வீடியோவை நான் பார்த்தேன். இவங்க என்ன சொல்றாங்க? ஒருவேளை நான் தான் ஆதியோட வைஃப்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்டயே உண்மையை வர வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ? பாரதி, என்ன யோசிக்கிற? இல்ல, நீங்க சொல்ற மாதிரியே அது உண்மையாவே இருந்தாலும் அது சுதாகர் சாருக்கும் மித்ரா மேடம்க்கும் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லையே. அவங்களுக்கெல்லாம் தெரியும் பாரதி. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் நான் முதல்ல அவர்கிட்ட தான் போய் சொன்னேன். ஆனா அவர் அலட்டிக்காம எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டாரு. ஆதிக்கு கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு பெரிய ஷாக்குனா இவர் தெரியும்னு சொன்னது அதை விட எனக்கு பெரிய ஷாக். அவரை பொறுத்த வரைக்கும் மித்ராவுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்றதுக்கு எந்த எல்லை வரைக்கும் போக அவர் தயாரா இருக்காரு. யாரோ முகம் தெரியாத ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் சேர்த்து இவரோட தங்கச்சி வாழ்க்கையும் பாதிக்கப்பட போகுதுன்னு ஏன் அவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு? அதான் ஏன்னு எனக்கு புரியல பாரதி. அதே மாதிரி ஆதி வாழ்க்கையிலயும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா எனக்குள்ள அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆதி கூட சேர்த்து வைக்கணும்னு என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது ஏனே தெரியல. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படிங்க நம்புறது? இல்ல, ஐ மீன் நான் இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுன்னு கேக்குறேன். புரியுது பாரதி. என்கிட்ட யாராச்சும் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருந்தாலும் நானும் இப்படிதான் கேட்டிருப்பேன். ஆமாங்க, அப்படியே நீங்க சொல்ற விஷயம் உண்மையா இருந்தாலும் நான் போய் யார்கிட்டயும் இத பத்தி பேச முடியாது. ஏன்னா இது அவங்க பர்சனல் விஷயம். பாரதி, இனிமே இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட பேச போறது இல்ல. இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த விஷயத்த உங்களுக்கு யாரு சொன்னது?